சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய டாமினோஸ் ஸ்டைல் வேல்கனோ பீட்சா. ஸோ இந்த பீட்சா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீட்சா செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வெதுவெதுப்பான தண்ணி 200 ml எடுத்துக்கோங்க. இதுல சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு லைட்டா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். அதுக்குள்ள ஒரு பவுல்ல மைதா 2 கப் 400 கிராம், உப்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டாக தான் இருக்கும். மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது இன்னும் நல்லா சாஃப்டா வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்படி மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா இதை உருட்டிட்டு பவுல்ல வச்சு மூடி வச்சிடலாம். இது வந்து 1 ஹவருக்கு ரெஸ்ட்ல இருக்கட்டும். மாவு வந்து நல்லா உப்பி வரணும், மேலெலும்பி வரும். 1 ஹவர் இருக்கட்டும். நம்ம டோ சூப்பராக உப்பி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுல இருந்து கொஞ்சம் போல மாவு மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த மாவோட அளவுக்கு 2 பீட்சா வரும். இப்போ இதை ஒரு சப்பாத்தி கட்டையில வச்சு நல்லா விரிச்சுக்கோங்க. மாவோட திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும் போது அந்த டோ வந்து ரொம்ப மொத்தமா இல்லாம தின் கிரஸ்டா கிடைக்கும். இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி விட்டுட்டு ஒரு பீட்சா பிளேட்ல நடுவில் வந்து இந்த மாதிரி கப் வச்சுக்கோங்க, சில்வர் பேப்பர் கப். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா இந்த டோவை வச்சுடுங்க. இந்த கப்பு வந்து சென்டரில் இருக்கணும். மீதி இருக்க மாவை பீட்சா பேனுக்கு தகுந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கவர் ஆகி வரணும். இது போல் எல்லா சைடும் மாவு வந்து நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. சென்டரில் லைட்டாக குழி பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க வேல்கனோ மாதிரியே இருக்குது. இதில் ஒரு ஃபோர்க்கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. பீட்சா வேகும் போது இந்த மாவு வந்து மேலே எழும்பி வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. இது மேலே பீட்சா சாஸ் அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு எல்லா இடமும் போகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது போல் எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் தேவையான டாப்பிங்ஸை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். மேலே ஆனியன், அப்புறமா நறுக்கின தக்காளி, கிரீன் ஆலிவ்ஸ், நறுக்கின குடை மிளகாய், பிளாக் ஆலிவ்ஸ், கொஞ்சம் போல் ஸ்வீட் கார்ன், அப்புறமா இது மேலே நிறைய சீஸ், மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா சட்டா சீஸ். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துட்டு சட்டா சீஸை கொஞ்சமாக நடுவில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதில் தந்தூரி சாஸ் அது வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த வேல்கனோ ஃபுல்லாக நம்பணும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சைடில் அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்படியே வேல்கனோ வந்து கீழே உழுகுற மாதிரி இருக்கும். பார்க்க அப்படியே டாமினோஸில் பார்க்குற மாதிரியே இருக்கும். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஹர்ப்ஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரிகானோ அதை வந்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ், லாஸ்ட்டாக மிக்சடு ஹர்ப் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட பீட்சா பேக்காக ரெடியாக இருக்குது. ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை நல்லா பேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட அட்டகாசமான டாமினோஸ் ஸ்டைல் வேல்கனோ பீட்சா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான வேல்கனோ பீட்சா ரெடியாக இருக்கு. வேல்கனோல அப்படியே டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய நம்மளோட வேல்கனோ பீட்சா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட அப்படியே டொமினோஸ்ல சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. அதே டேஸ்ட். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷஸை என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.